ஒரு மனிதன் உயிரோடு இருப்பதற்கான அடையாளம் ஓட்டுரிமைதான். வாக்குரிமை என்பது முக்கியமானது. ஒரு மனிதன் உயிரோடு இருப்பதற்கான அடையாளம் ஓட்டுரிமைதான். தமிழகத்தில் உள்ள யாருக்கும் ஓட்டு போட உரிமை இல்லை என்ற நிலை வரும். எஸ்ஐஆர் பணிகள் குறித்து தவிக தலைவர் விஜய் வீடியோவில் விளக்கம். விதிமுறைகள் தெரியாமல் வீடியோ வெளியிட்ட விஜய் விளக்கம் அளித்த தேர்தல் அதிகாரி தவேகாவினருக்கு படிவம் தரவில்லையா? அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. திரு விஜய் அவர்களே, எஸ்ஐஆருக்கு எதிராகவும் விமர்சனங்களோ அல்லது போராட்டங்களோ செய்ய வேண்டாம் என்ற நிலையில் நீங்கள் தேவையில்லாமல் இப்படி ஒரு வீடியோவை வெளியிட்டு மண்டையில் குட்டு வாங்கி கொண்டதுதான் மிச்சம். நீங்கள் நினைப்பது போலவோ அல்லது சொல்லுவது போலவோ தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்களின் வாக்குரிமைகள் பறிக்கப்படாது. அப்படி ஒருவேளை வாக்குகள் பறிக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்காது. பீகாரையும் தமிழ்நாட்டையும் ஒன்றாக இணைத்து பார்க்காதீர்கள். பீகாருடைய நிலைமை வேறு, தமிழ்நாட்டுடைய நிலைமை வேறு. தமிழ்நாட்டில் வாக்குரிமைகள் பறிக்கப்பட்டால் இங்கு தேர்தல்கள் நடைபெறாது, தேர்தல் தள்ளி போடப்படும். எஸ்ஐஆர் என்பது உண்மையில் வாக்குகளை சீரமைப்பது. உங்களை போன்ற புது கட்சிகளை உருவாக்கியவர்களுக்கு நன்மையை செய்யுமே தவிர தீமையை செய்யாது. எஸ்ஐஆருக்கு எதிராக பழம்பெரும் கட்சிகள் போராட்டங்கள் செய்வதற்கு காரணம் அவர்கள் இதுவரை பாதுகாத்து வைத்திருக்கும் கள்ள ஓட்டுக்கு எதிராக செயல்படுமே என்ற காரணத்தினால் தானே தவிர வேறொன்றுமில்லை. ஆனால் புதுக்கட்சியாக இருக்கும் நீங்கள் அவர்களோடு சேர்ந்து கொண்டு எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டம் செய்வதும் விமர்சனம் செய்வதும் உங்களையே அது பாதிக்கும். இனி வரும் எதிர்காலத்தில் இதுபோன்ற விஷயங்களில் அறிவு சார்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.